நான் எழுதிய நாட்டிய சாஸ்திரத்தின் மரபு சார்ந்த வண்ணம் இப்போது இல்லை. இப்போது நாம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்வோம். இது ஒரு புதிய முயற்சி. இதில் எந்த தவறும் ஏற்பட்டு விடக்கூடாது. முனிவரே, எங்களின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்போதும் ஒற்றுமையாக அன்புடன் இருங்கள். நீங்கள் வந்ததன் நோக்கம் என்ன? சொல்லுங்கள் ஞானிகளே. ஓ மருத முனிவரே, நீங்கள் நாட்டிய சாஸ்திரத்தை இயற்றியதிலிருந்து எங்கள் இதயங்களில் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அதற்கான பதிலை பெற நாங்கள் இங்கே வந்துள்ளோம். தயங்காமல் கேளுங்கள். குருவே, நாட்டிய சாஸ்திரம் எப்படி உருவானது? அதன் நோக்கம்தான் என்ன? நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்வி நாட்டிய சாஸ்திரம் சார்ந்தது மட்டுமல்ல, வாழ்க்கையின் சாராம்சத்தையும் புரிந்து கொள்ள பயன்படும் ஒரு வழிமுறையாகும். திரேதாயுகத்தில் மனிதன் காமம் மற்றும் பேராசையின் ஆதிக்கத்தினால் அதர்மம், மோதல் போக்கு போன்றவற்றை பின்பற்றத் தொடங்கினான். அப்போது இந்திரன் பிரம்மாவிடம் காண்பதும் கேட்பதும் ஒரே நேரத்தில் நிகழக்கூடிய கலை ஊடகம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அதன் வழியே மனிதனை அறம், பொருள், இன்பம் ஆகிய வாழ்வியலில் வழிநடத்தி இறுதியில் மோட்சத்தை நோக்கி திரும்ப வேண்டும். குருதேவ், ஆனால் வேதங்கள் ஞானத்தின் களஞ்சியம். இவ்வண்டத்தின் சிறு ரகசியங்கள் அவற்றில் மறைந்திருக்கின்றன. அந்த வேதங்களோ இதை நிறைவேற்ற போதுமானதாக இருக்கும்போது ஏன் இந்த புதிய வேதம்? அதன் தேவைதான் என்ன? ஏனெனில் இது அனைத்து மக்களும் அணுகக்கூடியதாக இருக்கும். நாடகக்கலை எளிய மக்களை கல்வி மற்றும் தர்மத்தின் பாதையில் அழைத்து செல்கிறது. இந்த சிறந்த நோக்கத்துடன் பிரம்மா 4 வேதங்களின் கூறுகளையும் இணைத்து நாட்டிய சாஸ்திரத்தை இயற்றினார். 4 வேதங்களின் கூறுகளா? அவை என்ன? குருதேவ், சற்று விளக்கமாக கூறுங்கள். ஆங்கிகம் புவனம் யஷ்ய வாச்சிகம் சர்வவாங்மயம் ஆஹார்யம் சந்திர தாராதி தம் நும சாத்விகம் சிவம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः புத்திர்பலம் யசோதைர்யம் நேர்மயத்வம் வரோர்கதாத் அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலி நாட்யம் கரிஷ்யே பூதேவி பாதகாத்வம் சமக்ஷ்வமே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா விக்னானாம் நாசனம் கர்த்தும் பூதானாம் ரக்ஷணாய ச தேவானாம் துஷ்டயே சாபி பிரேக்ஷகானாம் விபூதயே ஸ்ரேயசே நாயகஸ்யாத்ர பாத்ர சம்ரக்ஷணாய ச தேவானாம் துஷ்டயே சாபி பிரேக்ஷகானாம் விபூதயே ஸ்ரேயசே நாயகஸ்யாத்ர பாத்ர சம்ரக்ஷணாய ச. ஓம். நீங்கள் நாடகத்தில் கேட்கும் இந்த கவித்துவ உரையாடல்கள் பிரம்மாவால் ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த அழகான கவித்துவ பாடல்களை அடிப்படையாக அமைவது சாமவேதம். குருதேவ், அப்படியானால் நாடகம் தெய்வங்களுக்கு மட்டும்தானா? இல்லை, அசுரர்கள் இந்த கேள்வியை பிரம்மாவிடம் கேட்டார்கள். அதற்கு பிரம்மா அவர்கள் நாட்டிய சாஸ்திரம் அனைவருக்கும் பொதுவானது என்று பதிலளித்தார். நாட்டிய சாஸ்திரம் என்பது கடவுள்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களின் அனைத்து மற்றும் நல்ல
கெட்ட செயல்பாடுகளையும் சித்தரித்து காட்டுகிறது. நாட்டிய சாஸ்திரம் துக்கம், மனச்சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மன நிம்மதியை அளிக்கிறது. இதில் அனைத்து வகையான ரசங்கள், பாவங்கள், சாஸ்திரங்கள், ஓவியக்கலை வடிவங்களை உள்ளடக்கியது. நாடகத்தால் வெளிப்படாத எந்த ஒரு அறிவும் செயல்பாடுகளும் இவ்வுலகில் இல்லை எனலாம். நாட்டிய சாஸ்திரம் அனைத்தையும் உள்ளடக்கியது. அற்புதம்! முழுமையான கலைப்படைப்பையும் உள்ளடக்கியது. மதசார்பற்றதும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் கூட உலகியல் சார்ந்ததும் உலகியல் சாராத அனைத்து உயிரினங்களின் உணர்வுகளையும் பிரதிபலிக்கும் ஒரு மகத்துவ கலை. ஆம் ஞானிகளே, நாடகத்தை அனைத்து கலைகளும் மூலம் என்று அழைக்கலாம். அது மட்டுமின்றி அனைத்து கலைகளின் சங்கமம் என்றும் அழைக்கலாம். முனிவரே, நாடகங்களே ஒரு அற்புதமான கலை. இக்கலை மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு சுவாசிப்பது எவ்வளவு முக்கியமோ அது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தது. பிறகு ஏன் நம் சமூகம் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை? இந்த நாடகக்கலை இந்த சமூகத்தினால் ஏன் தேவையற்றதாக கருதப்படுகிறது? நாங்கள் கலைஞர்கள், கொள்கை வகுப்பவர்கள் அல்ல. கலையை உருவாக்குவதே எங்களது கடமை. கொள்கை வகுப்பவர்கள் நம்மை பற்றியும் கலையை பற்றியும் சிந்திக்க வேண்டும். நாடகக்கலை கால மாற்றத்துக்கு ஏற்றவாறு மறுபரிசோதனை செய்வதற்கான வழிமுறையும் வாய்ப்புகளையும் எங்களுக்கு வழங்க வேண்டும். நாடகம் வெறும் கலை அல்ல, அது இந்த சமூகத்தின் கண்ணாடி. அதிலே மனிதனை உண்மையின் பாதையில் அழைத்துச் செல்லும் வழியும் ஆகும். நாடகக்கலை சாதி, மதம் மற்றும் புவியியலை தாண்டி மனிதநேயத்தை மக்களுக்கு உணர்த்துகிறது. இன்றும் கூட நாடகக்கலை சமூகத்தில் உள்ள தீங்காமை நீற்றி சமத்துவ உணர்வை உருவாக்குகிறது. இந்த சமத்துவ உணர்வு பூமியை சொர்க்கமாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகமே இல்லை. முனிவரே, கலை என்பது சமூகம், அது விலங்குகளின் சமூகம். சமூகமானது கலைக்கும் கலைஞர்களுக்கும் தகுந்த இடத்தை தர வேண்டும் என்ற நோக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும் நான் நாட்டிய சாஸ்திரத்தை 5ஆம் வேதம் என்று அழைத்தேன். ஆம், 5வது வேதம். அனைத்து வேதங்களிலும் அறிவு தொகுப்பு. भरदकुल वाक्य कलिके भावरसनंद परिणताकारे जगदेक मोकन कले जय जय रंगादि देवते देवी विष्णु शक्ति समर्पन्ने अनेक रत्न संपन्नो देवते देवी पूर्णमदं पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदक्षयते पूर्णस्य पूर्णमेतावा वशिष्यते सर्वेषां रूपं भवतु सर्वेषां शान्तं भवतु सर्वेषां सत्यं भवतु सर्वेषां मंगलं भवतु। ओम शांति शांति शांति। முனிவர்களே, என் நாடக கலைஞர்களின் மகன்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். வாருங்கள், நாடகத்தை ரசிப்போம். இந்த நாடு வளரட்டும், மக்களின் அனைத்து நம்பிக்கைகளும் நிறைவேறட்டும். இவ்வுலகில் படைப்புகள் அனைத்தும் மகிழ்ச்சியினால் நிறைந்து இருக்கட்டும். மேலே தெளிவான வானம் இருக்கட்டும். அதன் வழி பூமி எப்போதும் செழிக்கட்டும். மனிதர்கள் அனைவரும் அச்சமின்றி வாழ வேண்டும். தீமை அழிக்கப்பட வேண்டும்.